ஹலோ காய்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே ஒரு கொடூரமான பேய் படத்தை எடுத்து வந்திருக்கேன். என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கொடூரமான பேய் படம். இந்த படத்தோட விஷுவல்ஸை என்னால அந்த அளவுக்கு காட்ட முடியாது, பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை யாராவது குழந்தைகள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு இந்த படத்தை நீங்க கடைசி வரை பார்த்தா மட்டும்தான் தெரியும். அப்படி என்னதான்டா படத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2026 ரிலீஸ் ஆன தி மார்ச்சுரி அசிஸ்டன்ட். படத்தோட டைட்டில் போதே படம் எங்க நடக்க போகுது அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் சொன்னேன், இந்த படத்தை நீங்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பாருங்க. நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங் சீன்லயே நம்ம படத்தோட ஹீரோயின் ரெபாக்காவா தான் காட்டுறாங்க. ரெபாக்கா இப்ப ஒரு டெட் பாடியை எம்பவர்மெண்ட் பண்றதுக்காக அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பக்கத்துல ரேமன் டெல்வர் அப்படிங்கிறவரு ஹீரோயின் அந்த எம்பாமிங்க கரெக்டா பண்றாளா இல்லையா அப்படிங்கறத ஒவ்வொரு ஸ்டெப்பா கண்காணிச்சு அதை தன்னோட ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் ஹீரோனுக்கு இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கவரு. ஹீரோன் இப்ப ட்ரைனிங் பேஸ்ல இருக்கா. ஹீரோனும் அந்த டெட் பாடியை எம்பாமிங் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கிளவுஸ் போடுறா. அப்ப அவ கையில 2 கீறல்கள் இருந்த தழும்பு ஒண்ணு இருக்கு. இந்த தழும்பு எதனால வந்துச்சு அப்படிங்கறத படம் போக போதான் நமக்கு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் எம்பாமிங் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையுமே அந்த டெல்வரும் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப பாருங்க, திடீர்னு அந்த டெட் பாடியோட கால் அசையுது. அத அவன் கவனிக்கிறான். ஆனா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா இருக்கான். இதை வச்சு பார்க்கும்போது அந்த டெட் பாடியோட கால் எப்படி அசைஞ்சிச்சு, அதை பார்த்தாவ அதிர்ச்சி ஆகாம ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கா அப்படின்னு நமக்கு சுத்தமா தெரியல. ஆனா ஏதோ ஒரு விஷயம் மட்டும் இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவன் அந்த டெட் பாடியோட காலிய அப்படியே அசையாம பாத்துக்கிட்டு இருக்க. என்னாச்சு அப்படின்னு ஹீரோன் கேட்க, ஒண்ணுமில்ல அப்படி சொல்லி மழுப்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோனும் அந்த எம்பாமிங்க கரெக்டா பண்ணி முடிச்சிடுறா. நல்லா பண்ணி முடிச்ச, எம்பாமிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு டெல்வரும் ரெக்கார்ட் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோனும் அந்த பாடியை எடுத்துட்டு வந்து அந்த பாடி எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரீசர்ல வைப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்து அந்த ஃப்ரீசர்ல வச்சுட்டு ஹீரோன் அங்கிருந்து கிளம்பும் போது திடீர்னு அந்த இடத்துல இருக்கிற லைட் எல்லாம் மினுக்குன்னு எரிய ஆரம்பிக்குது. அதே நேரத்துல ஹீரோனுக்கு ஏதோ ஒன்று ஆக ஆரம்பிக்க டக்குனு அதுக்கப்புறம் சுயனுக்கு வந்துடுறா. அப்படி கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோனும் எல்லா வேலையுமே முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே கிளீன் பண்றா. கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எம்பாமிங் பண்றதுக்கான அந்த லிக்விட் இருக்கும்ல, அது ரொம்பவே கம்மியா இருக்கிறத பாக்குறா. உடனே அதை ஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே பேஸ்மெண்ட்ல தான் இருக்கும். அதனால பேஸ்மெண்டோட கதவை அவ ஓபன் பண்ணும்போது திடீர்னு பேஸ்மெண்ட்டுக்கு கீழே ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஃபீல் ஆகுது. அதையே ஹீரோனு பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு உருவம் வர ஹீரோனும் பயந்துடுறான். ஆனா வந்திருக்கிறதே டெல்வர் தான். இங்க என்ன பண்ற அப்படின்னு டெல்வரும் கேட்க, இல்ல அந்த எம்பாமிங் பண்றதுக்கான அந்த லிக்விட் ரொம்பவே கம்மியா இருக்கு, அதான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அதை ஃபில் பண்ணி வச்சுட்டு போலாம்னு நினைச்சேன் அப்படின்னு ஹீரோன் சொல்லவும், அந்த லிக்விட் தான் பாட்டில் மேலேயே இருக்கே, அடுத்த டெலிவரி வர வரைக்கும் அதை வச்சு சமாளிச்சிடலாம், தேவையில்லாம எந்த ஒரு காரணமும் இல்லாம நீ பேஸ்மெண்ட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு டெல்வரும் மேல வந்து ஹீரோன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நீ எல்லா விஷயத்தையும் நல்லா கவனிக்கிற அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு ஹீரோனும் அங்கிருந்து கிளம்ப, அதே நேரத்துல அந்த டெல்வரும் அப்படியே கீழே பாப்பான் பாருங்க. கீழே வெள்ளை கலர்ல ஒரு கொடூரமான உருவம் வந்து தவழ்ந்துகிட்டே வந்து நிக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு டெல்வரும் போறான். அதுக்கப்புறம் ஹீரோனும் டெல்வரோட ஆபீஸ்ல இருக்கா. அப்ப அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள வட்ட வடிவிலான ஒரு மரக்கட்டை இருக்கு. அதுல ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு. அதை ஓபன் பண்ணிட்டு அப்படியே அந்த ஆபீஸை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க டெல்வர் வர, ஒரு வழியா இவனோட ட்ரைனிங் எல்லாத்தையுமே முடிச்சிட்ட, ஆனா உனக்கு சர்டிபிகேட் என்னால எதுவுமே கொடுக்க முடியாது, அப்படி எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல. அது மட்டும் இல்லாம பொதுவா என்னோட ஆபீஸ்க்கு என்னோட ஃபேமிலிஸ் யாருமே வரமாட்டாங்க, இந்த ஆபீஸ்ல நான் மட்டும்தான் இருப்பேன், என்னோட வேலை ரொம்பவே ஈஸியா முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த எம்பாமிங் பண்ற அந்த ரூமோட கதவை கூட நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு டெல்வர் சொல்ல, அப்ப ஈஸியா இங்க இருந்து அந்த ரூமை நீங்க கண்காணிச்சுக்கலாம் அப்படி மாதிரி ஹீரோன் சொல்றா. அதுக்கப்புறம் டெல்வரும் ஹீரோன் கிட்ட, நீ மோஸ்டா டே ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்ண போற, நீ நல்லா தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு டே ஷிஃப்ட் வா அப்படின்னு ஹீரோன் கிட்ட சொல்ல, அதுக்கு ஹீரோனோ நைட் ஷிஃப்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு ஹீரோன் சொல்றா. இல்ல வேணாம், நீ ரொம்பவே சின்ன பொண்ணு, அதனால வெளியில எங்கேயாவது போவ, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு ஹீரோன் கிட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாம இன்னையிலிருந்து உன்னால தனியா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோன் கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஹீரோன் டெல்வர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அவளுக்கு கேர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். ஹீரோனுக்கு இது அடிக்கடி வருது. அதுக்கப்புறம் ஹீரோனும் கல்லறைக்கு போயிட்டு வரா. ஹீரோனோட அப்பா இறந்து போயிருப்பார் போல, அவரோட சமாதியை பார்த்துட்டு தான் இப்ப ஹீரோன் நேரத்தோட வீட்டுக்கு வரா. அப்படி கட் பண்ணி டெல்வரோட இடத்தை தான் காட்டுறாங்க. அந்த பேஸ்மெண்டோட கதவு இப்போ ஓபன் ஆயிருக்கு. அதே மாதிரி டெல்வரும் ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு திரும்ப 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 அப்படிங்கிற இந்த வார்த்தையை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்படி கட் பண்ணி மறுபடியும் ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோன் எங்க வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப டேபிள்ல பார்த்தா அவளோட கார் சாவியை காணோம். அதனால அவளும் எங்கெங்கயோ தேடி கடைசியில அந்த கார் சாவியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. இப்ப ஹீரோன் எங்க வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கா. அதாவது ஹீரோனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோன் போதைக்கு அடிமையா இருந்ததுனால ஒரு இழப்பை சந்திச்சிருக்கா. அது அவ வாழ்க்கையை
புரட்டி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வந்திருக்கா. இப்ப அதுல இருந்து அவ வெளியில வந்து 1 வருஷம் ஆச்சு. அதை செலிப்ரேட் பண்ற விதமா தான் எல்லாருக்கும் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கா. அதுல ஒரு ஆளா ஹீரோனோட பாட்டியும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் ஹீரோயின் மாதிரியே அதுல இருந்து வெளியில வந்தவங்க போல இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை அமாண்டா அப்படிங்கறத தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனை கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில கொண்டு வந்ததும் அவங்க தான். ஹீரோனோட பாட்டியெல்லாம் ஹீரோன் பேசுறது கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இவங்க ஏன் இவ்வளவு எமோஷனலா இருக்காங்க அப்படிங்கிறது படம் போக போதான் நமக்கு தெரிய வரும். ஹீரோனும் பேசி முடிச்ச உடனே அங்க ஒரு ஆளு பின்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவர் ஒரு மாதிரி ஹீரோனை பார்த்து ரெபேக்கா அப்படின்னு ஹீரோனோட பேரை சொல்ல ஹீரோனும் ஒரு மாதிரி ஆயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோனோட பட்டியும் ஹீரோன் கிட்ட, உங்க அப்பா இருந்திருந்தா நேரம் உன்னை பார்த்து பெருமைப்பட்டிருப்பாரு, உன்னால முடியும் அப்படின்னு ஹீரோனுக்கு ஆதரவு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் அந்த அமாண்டாவும் ஹீரோன் கிட்ட பேசுறாங்க, உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா உடனே எனக்கு கால் பண்ணு, என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காத, அது மட்டும் இல்லாம மறுபடியும் உனக்கு போதைப் பொருள் எடுக்கிறதுக்கு தோணுச்சுன்னா என்னை உடனே கூப்பிடு. இப்போ நீ இன்டர்ன்ஷிப் போயிருக்கியாமே, உனக்கு வேலை வேற கிடைச்சிருக்காமே, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோனும் அவங்கள்ட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி வரா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கார்ல உட்காந்து யோசிக்கிறான். அதுக்கப்புறம் வேகமா கார் எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல நிப்பாட்டிட்டு அங்கேயே யாரையோ பாத்துக்கிட்டே இருக்கா. அங்கே ஒருத்தன் வேக வேகமா வந்து இன்னொரு கார்ல இருக்க ஒருத்தங்கிட்ட எதையோ கொடுக்கறான். ட்ரக்ஸ் தான் கொடுத்துருப்பான் போல. அதுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் அந்த பணத்தை பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்போதான் ஹீரோயின் அங்கே உட்காந்துக்கிட்டு தன்னையே பாத்துக்கிட்டு இருக்கதை அவன் கவனிக்கிறான். ஹீரோனும் அந்த ட்ரக்ஸ் வாங்க அவளுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும் போல. ஆனா இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். அப்படியே ஹீரோனும் கார்ல வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹீரோனுக்கு டெல்வர் கால் பண்றான். உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் வர முடியுமா, நிறைய வேலை வந்துருச்சு, அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன், நீ தான் எல்லா வேலையுமே பார்க்கணும், கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்க, இதுக்காக தானே எனக்கு ட்ரெயின் கொடுத்தீங்க, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு காலை கட் பண்றான். இன்னொரு பக்கம் அந்த டெலிவரை பார்க்க ரொம்பவே வினோதமா இருக்கான். அவன் நடந்துக்கிறதே சரியில்லை, பார்க்க ஏதோ ஒரு சைக்கோ மாதிரி தான் தெரியுது. இந்த படத்தை நீங்க தொடர்ந்து பாருங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இனிமே தான் காத்திருக்கு. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரத்துல ஹீரோனுமே அங்க வந்து சேர்றா. அதே நேரத்துல அந்த மார்ச்சுரிய ஒவ்வொரு இடமா வித்தியாசமா காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பிணத்தை எரிக்கக்கூடிய ஒரு இடத்தையும் காட்டுறாங்க. அங்க ஒரு பிணம் ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரூமோட கதவும் சாத்தப்படுது. அதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனும் அந்த இடத்துக்கு வந்து நோட்ஸ் எடுத்து பார்க்க அதுல எம்பமிங் பண்றதோட மட்டும் இல்லாம எம்பமிங் பண்ண அந்த டெட் பாடியை எரிக்கிற வேலையுமே டெல்வர் ஹீரோன்ட்ட கொடுத்துட்டு போயிருக்கான். வேற என்ன பண்றது, எல்லா வேலையும் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு ஹீரோனு நினைச்சுக்கிட்டு அடுத்து எம்பமிங் பண்ண போற டெட் பாடி யாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஃப்ரீசர்ல இருந்து அந்த டெட் பாடி எடுத்துக்கிட்டு எம்பமிங் பண்ண போற அந்த இடத்துக்கு தள்ளிட்டு வரா. அப்படி தள்ளிட்டு வரும்போதே அந்த இடத்துல லைட் எல்லாம் அப்படியே அணைஞ்சு அணைஞ்சு எரியுது. அது பெருசா ஹீரோன் கண்டுக்கல. அதுக்கப்புறம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ரேடியோல பாட்டை பிளே பண்ணிட்டு அவ வேலையை ஆரம்பிக்கிறா. டெட் பாடியை எம்பமிங் பண்றது பார்க்கவே கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கு. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோனும் போய் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு இந்த டெட் பாடியோட பேர்ல இருக்கிற அந்த ஃபைலை கம்ப்ளீட்டட் அப்படின்னு மாத்துறதுக்காக சிஸ்டத்துல உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பணத்துக்கு ஏதோ சுயநினைவு வந்த மாதிரி தலையை ஆட்டுது. அது மட்டும் இல்லாம கண்ணையும் திறக்குது. ஆனா அதை ஹீரோன் கவனிக்கல. அதுக்கப்புறம் ஹீரோனும் அந்த டெட் பாடியை எடுத்துட்டு வந்து எரிக்கிற இடத்துல வச்சுட்டு எரிக்க ஆரம்பிச்சிடுறா. வெளியில வேற இடியும் மின்னலுமா மழையும் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால ஹீரோனும் அந்த ஃபைலை வச்சுட்டு வெளியில பார்க்கும்போது ஹீரோனோட காரை இவ திறந்தே வச்சுட்டு வந்திருப்பா போல. அதனால வேக வேகமா வெளியில போயிட்டு காரோட டோரை க்ளோஸ் பண்றா. அப்ப பாருங்க அந்த ஜன்னலோட ரிஃப்ளெக்ஷன்ல ஏதோ ஒரு கருப்பு கலர் உருவம் ஒண்ணு அதோட கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு. அப்படியே அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஹீரோன் ஒரு பக்கம் கதவை சாத்திட்டு வேக வேகமா உள்ள ஓடி வரா. அடுத்து ஹீரோனும் ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்துட்டு அத ஒரு டேபிள்ல வச்சுட்டு ஏதோ ஒரு லிக்விட தேடிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அவளுக்கு கேராக ஆரம்பிக்குது, தலைவலிக்க ஆரம்பிக்குது. கண்ணை மூடி தலையை அவ தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா நடக்க ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருந்த அவ இப்ப சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப டெலிபோன் அடிக்கவும் வேகமா ஹீரோனும் அங்க எந்திரிச்சு போக அப்ப அவ வச்சிருந்த அந்த நோட் பேட பாருங்க, அதுல இப்ப ஏதோ ஒரு சிம்பிள் கிறுக்கப்பட்டிருக்கு. இங்க ஏதோ ஒண்ணு வினோதமா நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இங்க ஹீரோனும் வேக வேகமா வந்து அந்த போன் எடுத்து பேச அந்த பக்கமா கால் பண்ணிருக்கிறது டெல்வர் தான். டெல்வரும் வேலையெல்லாம் எப்படி போகுது அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு அவனும் சொல்ல, வேலையெல்லாம் நல்லா தான் போகுது, இப்ப நான் 2வது படி எம்பமிங் பண்ண போறேன், இங்க இடியும் மின்னலும் தான் இடிச்சுக்கிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் கரண்ட் அப்பப்ப வந்து போகுது, மத்தபடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, சரி சரி அப்ப ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணு அப்படி சொல்லிட்டு 2 பேருமே போனை வைக்கிறாங்க. அப்பதான் அந்த டெலிவரை காட்டுறாங்க. அவன் ஏதோ ஒண்ணு வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே இங்க ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனும் அந்த 2வது படியை எம்பமிங் பண்ணிட்டா போல அதை எரிக்கிறதுக்காக கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடி இடிக்குது. அந்த மின்னல்ல அங்க இருந்த கரண்டும் போயிடுது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஹீரோன் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப பாருங்க அந்த இருட்டுல அந்த டெட் பாடியோட கை அசையுது. ஹீரோனும் அங்க ஏதாவது லைட் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக அங்கிருந்து போய்கிட்டு இருக்கா. அப்ப மறுபடியும் அந்த பணத்தை பாருங்க, அந்த பணத்தோட தலை அசையுது. ஹீரோனை போயிட்டு
எல்லா ட்ரையர்லயும் செக் பண்ணி பாக்குறா. அப்ப ஒரு பாக்ஸ் ஒன்ன பாக்குறா. அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய சீட்டு மாதிரியான பேப்பர் இருக்கு. இதை எரிச்ச ரொம்ப நேரமா எரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை எடுத்து எரிச்சுக்கிட்டு ஹீரோயினோ அந்த டெட் பாடி கிட்ட வரா. அப்போதான் ஹீரோயின் கவனிக்கிறா, அந்த டெட் பாடியோட கை விலகி இருக்கு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை எடுத்து வச்சுட்டு இந்த பக்கமா வந்தா, அதே நேரத்துல சுவத்துல இந்த தீயோட வெளிச்சம் பட்ட உடனே ஏதோ ஒரு சிம்பல் ஒளிர ஆரம்பிக்குது. அந்த வெளிச்சம் பட்ட உடனே அந்த புணமும் வினோதமா சிரிக்க ஆரம்பிக்குது. அதோட முகத்தை பார்க்கவே அவ்வளவு கொடூரமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோனா அந்த பணத்தை போய் எரிச்சிடறான். அடுத்து இன்னொரு பொண்ணோட பணத்தை எடுத்துட்டு வந்து எம்பவரிங் பண்றதுக்காக ஹீரோனோ எல்லா இடத்தையுமே செக் பண்ணி பாக்குறா, எந்த இடத்துல இவளுக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னு. அந்த பொண்ணு கையை கிழிச்சிட்டு தான் இறந்து போயிருப்பா போல. ரெண்டு கையிலுமே பயங்கரமா கிழிக்கப்பட்டிருக்கு. ஹீரோனோ அதை பாத்துக்கிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுற மாதிரியான சத்தம் கேட்க, அதனால ஹீரோனோ அங்கிருந்து போறா. அப்ப பாருங்க, அந்த பணம் அப்படி முழிச்சு ஹீரோனை திரும்பி பாக்குது. இங்க ஹீரோனோ ஒரு இடத்துக்கு வர அவளுக்கு முன்னாடி வெறும் இருட்டா இருக்கு. ஹீரோனோ ஒருவித பயத்தோட யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறா. அப்ப பாருங்க, அங்க ஒரு கருப்பு கலர் உருவம் ஒண்ணு சிவப்பு கலர் கண்ணோட அப்படி மெதுவா எட்டி பாக்குது. ஹீரோன் அதை பாக்குறா. அவளுக்கு உள்ளுக்குள்ள பயங்கர பயமா இருக்கு. அதே நேரத்துல கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்க அந்த பக்கமா திரும்பிட்டு இந்த பக்கமா பார்த்தா அந்த உருவத்தை காணோம். இது எல்லாமே நம்மளோட கற்பனை தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோன் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து பார்த்தா ஸ்ட்ரெச்சர்ல இருந்த அந்த பிணத்தை காணோம். இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஹீரோனு குழம்பி பின்னிட்டு இருக்கும் போது மறுபடியும் டெலிபோன் அடிக்கிற சத்தம் கேக்குது. அதனால வேக வேகமா ஹீரோன் போயிட்டு அந்த போன் எடுத்து காதுல வச்சு ஹலோ அப்படின்னு சொல்ல, யாருமே பேசுற மாதிரி தெரியல. ஹீரோனும் திரும்ப திரும்ப அது டெல்வர் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா யாருமே பேசல. கொஞ்ச நேரம் கழிச்சு, எதுக்காக எனக்கு இப்படி பண்ண, இது எல்லாமே உன்னோட தப்பு தான் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அந்த குரல் ஹீரோனோட அப்பாவோட குரல் தான். ஹீரோனோட அப்பாவோட ஆவிதான் இப்ப ஹீரோன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அந்த குரலை கேட்ட உடனே ஹீரோனும் போன் அதுல வச்சுட்டு ஒருவித பயத்தோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வந்துகிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அவ கையெல்லாம் ரத்தம் மாதிரி இருக்கு. அவ கைய அவளை கிழிச்சுக்கிட்ட மாதிரியான காயங்கள் இருக்கு. அதை பார்த்து பயந்து போன ஹீரோனும் வேக வேகமா கோட்டை கழட்டிட்டு பார்க்கும்போது இப்ப அவ கை நார்மலா இருக்கு. இன்னொரு பக்கம் போன் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஹீரோனோ பயத்தோட குழப்பத்தோடையும் தன்னோட கைய பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது போன் அடிச்சுக்கிட்டே இருக்கவும் ஒரு வழியா அந்த போனை எடுத்து பேசுறா. ஆனா போன்ல ஹீரோனோட அப்பா தான் பேசுறாரு. அதாவது ஹீரோன் 14 வயசு இருக்கும்போது தொலைஞ்சு போயிட்டதாகவும் அதனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக பதட்டமா கால் பண்ண அந்த கால் இப்ப ஹீரோனுக்கு கேக்குது. ஆனா போலீஸ் பெருசா ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியாம இருக்கவும் நானே என் பொண்ணு தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனை வைக்கிறாரு. ஆக்சுவலா அந்த நேரத்துல ஹீரோனும் ட்ரக் அடிக்டா இருந்தா. அதனாலதான் ஹீரோனோட அப்பா ரொம்பவே பதட்டமா இருக்காரு. அந்த காலை கேட்டு ஹீரோனும் ரொம்பவே அழுகுறா. அதே நேரத்துல அவளுக்கு சில விசுவல்ஸும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த விசுவல்ல ஹீரோனோட அப்பா அங்க இருக்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லாம அங்க ஏதோ ஒரு உருவமும் இருக்கிற மாதிரியும் ஹீரோனுக்கு ஃபீல் ஆகுது. அப்படி ஒரு மாதிரி ஹீரோனுக்கு வர மயக்கப்பட்ட அப்படி கீழே விழுகிறா. ஆனா ஹீரோனும் பெட்ல விழுகிற மாதிரி இருக்கு. டக்குன்னு ஹீரோன் முழிச்சு பார்த்தா ஹீரோன் இப்ப அவளோட வீட்டுல அவளோட பெட்ல படுத்திருக்கா. அதனால அதிர்ச்சியாகி வேக வேகமா ரெஸ்ட் ரூமுக்கு வந்து கண்ணாடியில பாக்குறா. அவன் நார்மலா தான் இருக்கா. ஆனா அவன் மார்ச்சுல இருந்தா. எப்படி இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியல. அப்ப திடீர்னு யாரோ பயங்கரமா கதவு தட்டுற மாதிரி இருக்கு. அதனால ஹீரோனோ வெளியில வந்து பார்க்கும்போது அப்ப அந்த பாத்ரூம் கண்ணாடி இருக்குல்ல, அதுல என்ன உள்ள விடு அப்படின்னு ஏதோ ஒண்ணு எழுதுது. அதே நேரத்துல இங்க பயங்கரமா யாரோ கதவு தட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா தான் தெரியுது கதவு தட்டிக்கிட்டு இருக்கிறது ஹீரோனை ட்ரக் அடிக்ட்ல இருந்து வெளியில கொண்டு வந்தாங்கல்ல, அவங்க தான் வெளியில கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா ஹீரோன் கதவை திறக்க மாட்டா. அவங்களும் நான் உள்ள வரணும், கதவை திற அப்படி இப்படின்னு பேசி எப்படியே ஹீரோனை கதவை திறக்க வச்சிடுறாங்க. அவங்க உள்ள வந்த உடனே நீ மறுபடியும் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா, சோ நம்ம ப்ரொசீஜரை இப்ப ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோனோ நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல, அவங்க அப்ப நீ ட்ரக்ஸ் எடுத்திருக்க அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோனோ நான் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கல, நான் எதுவுமே பண்ணல, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்ல, ஆனா அவங்க ஹீரோனுக்கு இதுக்கு முன்னாடி பண்ண அதே மெத்தட ஒரு மீட்டிங் மூலமா பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஹீரோனை கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோன் ரொம்பவே பதட்டமா இருக்கா. நான் ட்ரக்ஸ் எடுத்துக்கல அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றா. ஆனா அமெண்டாவும் ஹீரோனை கட்டி பிடிச்சு அவளை சமாதானப்படுத்துறா. ஆனா கட்டி பிடிச்ச ஹீரோனும் கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறா. அவளை ஏதோ ஒண்ணு பொசஸ் பண்ண மாதிரி தெரியுது. அப்படியே அமெண்டாவை போட்டு அமுக்க ஆரம்பிக்கிறா. எப்படி கஷ்டப்பட்டு அமெண்டாவும் வெளியில வர அப்பதான் அமெண்டாவும் பாக்குறாங்க ஹீரோனோட கண்ணெல்லாம் வேற மாதிரி மாறி இருக்கு. ஹீரோயின் பேய் பிடிச்ச மாதிரி நிக்கிறா. திடீர்னு அமெண்டாவை தாக்க ஆரம்பிக்கிறா. கொடூரமா கொலை பண்ண நினைக்கிறா. அவங்களும் போராடுறாங்க. ரொம்ப நேரமா இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க கடைசியில ஹீரோயினோ
அதுக்கப்புறம் அமாண்டாவை கொடூரமா கொன்னுடுறா. ஹீரோயினும் அமாண்டாவை கொன்ன அடுத்த செகண்டே அவ சுயநினைவுக்கு வந்துடுறா. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக ஆரம்பிக்கிறா. எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தோட அவளும் அழுதுட்டு வேக வேகமா போயிட்டு கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நேரா டெல்வருக்கு தான் கால் பண்றா. எனக்கு யாருக்கு கால் பண்றதுன்னே தெரியல, எனக்கு ரொம்பவே மோசமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு டெல்வரும் என்ன நடந்துச்சு, நீ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, இப்ப எங்க இருக்க அப்படின்னு கேட்க நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ எதுக்கு வீட்டுக்கு போன, நீ உடனே கிளம்பி மாற்றி வரைக்கு வா, அதுதான் உனக்கு சேஃபஸ்ட் பிளேஸ், உனக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, அப்படி தெரிஞ்சு என்ன அங்க போக சொல்றீங்களா அப்படின்னு திரும்ப ஹீரோயின் கேக்குறா. இங்க பாரு, உன்னை காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்றேன், நான் சொல்றத மட்டும் கேளு, உனக்கு என்ன நடக்குது எல்லாமே எனக்கு தெரியும், நீ திரும்ப மார்ச்சுரிக்கு போ அப்படின்னு டெல்வரும் திரும்ப திரும்ப சொல்றான். ஆனா ஹீரோயினோ நீ இப்படி பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியல, உன்னை எப்படி நான் நம்புறது, என்னால அங்கே போக முடியாது அப்படின்னு அழுதுகிட்டே ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்க. அப்ப பாருங்க இறந்து போன அமாண்டாவோட பாடி அப்படியே எந்திரிக்குது. மெதுமெதுவா ஹீரோயின் கிட்ட வர ஹீரோயின் டெல்வர் கிட்ட பேசிக்கிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்க உடனே அந்த டெட் பாடி அப்படி கீழே விழுந்துருது. பயந்து போன ஹீரோயின் வேக வேகமா வந்து கதவை திறக்க உண்மையான அமாண்டா வெளியில தான் நிக்கிறாங்க. அப்ப உள்ள வந்தது யாரு அப்படின்னு தெரியாம ஹீரோயின் பயந்து வேக வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. டெல்வர் இன்னும் காலில் தான் இருக்கான், அதனால டெல்வரும் வேக வேகமா அவனும் கிளம்ப ஆரம்பிக்கிறான். கடைசியில எப்படியோ ஹீரோனும் மார்ச்சுரிக்கு வர அங்கதான் டெல்வரும் ஹீரோனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோன் கிட்ட டெல்வரும் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த என்டிட்டி உன்னை வீக் ஆகிறதுக்கு எல்லாமே பண்ணும், உன்னோட மெமரிஸ், உன்னோட பேட் சைடு, உன்னோட நல்ல சைடு எல்லாமே அதுக்கு தெரியும், அதை வச்சுதான் உன்னை டார்கெட் பண்ணும், அது பிணங்களை ஈஸியா பொசஸ் பண்ணும், அது மூலமா தான் நம்ம உலகத்துக்கே வரும். ஆனா உயிருள்ள ஒரு மனுஷனை அது பொசஸ் பண்ணிருச்சுன்னா அது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். அது எப்படியோ உன்னை கண்டுபிடிச்சிருக்கு, அதுக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு உன்னை டார்ச்சர் பண்ணும், உன்னை வீக் ஆக்கும், நீயா உன்னை அதுகிட்ட கொடுக்கற வரைக்கும் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல ஹீரோனும் மிரட்டி போய் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனும் தன்னோட மனசை திடப்படுத்திக்கிட்டு சரி இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க, நமக்கு அதிக நேரம் இல்ல, அது உன்னை கொஞ்சம் கொஞ்சமா பொசஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுக்கான வழியை தேடிக்கிட்டு இருக்கு, அது மட்டும் அந்த வழியை கண்டுபிடிச்சிருச்சுன்னா நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம என்னால இதை பண்ண முடியாது, எனக்கு இதை கத்துக்க பல வருஷம் ஆச்சு, ஆனா உனக்கு சில மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னு டெல்வர் சொல்லவும் சரி என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. அந்த சாத்தான நரகத்துக்கு அனுப்பணும்னா அதோட பேரை நம்ம கண்டுபிடிச்சாகணும், ஆனா அதோட உண்மையான பேரை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் இருக்கும், இந்த சிம்பிள்ஸ் நரகத்துல இருக்க 3 வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டை குறிக்கும், இது எங்கிருந்து வந்துச்சு, இந்த பொசஸ் எல்லாம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கு சரியா தெரியாது, ஆனா இப்ப நமக்கு இருக்கிற இந்த தகவலை வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணி அதை அழிக்க ட்ரை பண்ணணும், இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த பணத்துக்கு மேல இதை வச்சு எரிக்கணும் அப்படின்னு டெல்வர் சொல்ல, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவளும் கேக்குறா. சரி நான் இதை முதல்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து எந்திரிச்சு போகும்போது டக்குனு ஹீரோனும் அப்படியே சுயநினைவு இழந்து அப்படியே மயங்கிடுறா. இப்ப அவளை அந்த பேய் பொசஸ் பண்ண மாதிரி தெரியுது. பின்னாடி நின்றுகிட்டு டெல்வரும் ஹீரோனை திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். கடைசியா கூப்பிடும் போதுதான் அப்படியே ஹீரோனை பொசஸ் பண்ண அந்த பேய் அப்படி திரும்பி பாக்குது. என்ன மறுபடியும் ஒருத்திய கண்டுபிடிச்சிட்டியா, இவ உனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாளா, இவளையும் அதே மாதிரி தானே பண்ண போற, செயின் போட்டு பாக்ஸ்ல தானே அடைக்க போற, இந்த தடவை சாக போறது நீதான் அப்படி சொல்லிட்டு டெல்வரை பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது. அப்ப டக்குன்னு டெல்வரும் தன்னோட நெஞ்சில அவன் ஏதோ ஒரு சிம்பலை வரைஞ்சிருக்கான் போல, அந்த சிம்பலை அந்த பேய் கிட்ட காட்ட அதை பார்த்து பேயும் பயந்து பின்னாடி போகுது. அந்த கேப்பை பயன்படுத்தி அவனை எப்படியே வெளியில போயிட்டு கதவை சாத்திக்கிறான். அந்த பேயும் கதவை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோனோட உடம்புல இருந்து அது போய் இப்ப ஹீரோன் சுயனுக்கு வந்துடுறா. கதவை பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு டெல்வர் கதவை ஓபன் பண்ணு, என்னை காப்பாத்து அப்படி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. இப்ப டெல்வரும் பயங்கரமா பயத்துல இருக்கான் போல, என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு அவனை அங்கிருந்து போக ஹீரோனோ கதவை துற டெல்வர் அப்படின்னு பயங்கரமா அவ கத்திக்கிட்டு இருக்கா. இவன் தன்னை எப்படியாவது காப்பாத்திடுவா அப்படின்னு ஹீரோன் ஒரு பக்கம் நம்பிக்கையா இருந்தா, இப்படி தன்னந்தனியா விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு ஹீரோன் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்தையே ஒரு மாதிரி வித்தியாசமா காட்டுறாங்க. அப்ப ஒரு இருட்டான இடத்துல அந்த என்டிட்டி அந்த பேய் அப்படியே எந்திரிக்குது. அந்த மின்னல் வெளிச்சத்துல அதை பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு எல்லா இடத்துலயும் போய் செக் பண்ணி பாக்குறா. வெளியில போறதுக்கான வழி எதுவுமே கிடையாது. அதனால செம்ம கடுப்பா ஒரு இடத்துல போய் உட்கார, அங்க ஒரு புக்கு இருக்கு. அந்த புக்குல ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆன மாதிரி ஏதோ ஒரு யோசனையோட அந்த பக்கமா வர, அப்ப ஹீரோனோட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட உருவத்துல ஒரு பேய் வந்து ஜன்னலுக்கு வெளி நடுக்கிட்டு ஜன்னலை தட்டி என்ன உள்ள விடு, என்ன உள்ள விடு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹீரோனோ அதை தன்னோட பாட்டி அப்படின்னு
நம்பிடுறா. அப்புறமா தான் அவளுக்கு புரிய வருது வெளியே நிக்கிறது ஒரு பேய் அப்படின்னு. அந்த பேயும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு, என்ன உள்ள விடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்படியே ஹீரோனுக்கு பின்னாடி பாருங்க ஒரு உருவம் ஒண்ணு நிக்குது. அது ஹீரோனோட அப்பாவோட உருவத்துல இருக்க. ஹீரோனோட அப்பாவோட உருவமும் ஹீரோன் கிட்ட ஒரு கத்தியை கொடுத்து ஒரே ஒரு கட்டுதான், கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பயங்கரமா பயமுறுத்தினதோட மட்டும் இல்லாம ஹீரோனை கொல்றதுக்காக பயங்கரமா தாக்கவும் ஆரம்பிக்குது. அந்த கத்தியை வச்சு ஹீரோனோட தொடையில பயங்கரமா குத்த. ஆனா அப்புறமா தான் தெரியுது ஹீரோன் தான் தன்னைத்தானே சுயநினைவே இல்லாம குத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு சுயநினைவே வருது. இப்ப ஹீரோனோ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்க. மறுபடியும் அதே உருவம் தூரத்துல நிக்கிற மாதிரி இருக்கவும் எப்படி ஹீரோனோ உள்ள வந்துட்டு கதவை சாத்திடுறா. அவ வந்திருக்குது அந்த ஃப்ரீசர் ரூமுக்கு. ஆனா திரும்ப திரும்ப அமண்டாவோட வயசுலயும் ஹீரோனோட இறந்து போன அப்பாவோட வயசுலயும் அந்த பேய் பேசி ஹீரோனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. அதே நேரத்துல இங்க அந்த டெல்வரும் அவனோட வீட்டுக்கு போயிட்டான் போல. வீட்டுல இருந்து ஹீரோனுக்கு கால் பண்ணி பாக்குறான், ஆனா கால் போக மாட்டேங்குது. அப்படி அங்க ஹீரோனை காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனோ அந்த டோர கண்ணாடிய வெளியில பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. அதே நேரத்துல அங்க ஒரு பொணம் ஒண்ணு இருக்கு. மெதுவா ஹீரோனோ அந்த இடத்துக்கு வந்து தன்னோட தொடையில ஏற்பட்டிருக்க அந்த காயத்துக்கு தையல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த பொணம் எந்திரிக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு ஊசியும் நூலையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து தையலை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப பாருங்க அந்த பொணம் அசையறதையும் ஹீரோன் கவனிக்காத நேரத்துல அப்படியே எந்திரிச்சு உட்காரதையும் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோன் ஒரு வழியா அந்த தையலை போட்டு முடிச்சிடுறா. போட்டு முடிச்ச அதே நேரத்துல ஹீரோனோட அப்பாவோட அந்த உருவம் திரும்ப திரும்ப ரிபாக்கா ஒரே ஒரு கட்டுதான் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ற அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹீரோன் மெதுவா அந்த பொணத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கத்தி எடுத்து அந்த பொணத்தை அப்படியே கட் பண்ண போறா. டக்குன்னு அந்த பொணை எந்திரிச்சு ஹீரோன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோனோ அதை கொல்றதுக்கு எப்படியே ட்ரை பண்றா. கடைசியில எம்பால்மிங் பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த இரும்பு கம்பி எடுத்து அந்த பொணத்தை குத்திடுறா. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற கம்பி எடுத்து அந்த பொணத்தை கட்டியும் போட்டுறா. அந்த பொணம் ஹீரோனோட அப்பாவோட வயசுல தான் பேசுது. அப்படியே கட் பண்ணி இப்ப ஹீரோயின் டெல்வர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா டெல்வர் ஏற்கனவே கால் பண்ணும்போது கால் போகல. இப்ப எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல. இப்ப டெல்வரும் நான் சொல்றத மட்டும் செய், ஏன் எதுக்குன்னு கேட்காத. நீ செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பொணத்து மேல உன்னோட கையை கட் பண்ணி ரத்தத்தை விடு, அதுக்கப்புறம் அந்த பொணத்தை எரி, எல்லாமே சரியாயிடும் அப்படி சொல்றான். அதனால ஹீரோனோ வேற வழி இல்லாம அவன் சொல்றத செய்யலாம் அப்படி சொல்லிட்டு தப்பிக்கிறதுக்காக அதே மாதிரி செய்யறா. அந்த பொணமும் இப்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதையே ஹீரோன் பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படி வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோன் அப்படி தூக்கி எரியப்படுறா. இப்ப ஹீரோன் டீனேஜ்ல இருக்கிற மாதிரியும் அவளை கட்டி அந்த ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போற மாதிரியும் இருக்கு. இப்ப அவ பிரசன்ட்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அவளை அந்த பேய் தள்ளிட்டு போயிட்டு பொணத்தை இருக்கிற அதுக்குள்ள வச்சு அவளை எரிக்க ட்ரை பண்ணுது. அவளும் அப்படியே பயங்கரமா கத்துறா. அதுக்கப்புறமா தான் இது உண்மை இல்ல, இது உண்மை இல்ல அப்படின்னு அவளுக்கு அவளே சொல்லும் போதுதான் அவ உண்மையிலேயே அந்த பொணத்தை எரிச்சிட்டு வெளியில நின்னுகிட்டு அத மயக்கத்தோட சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அடுத்து சுயநினைவுக்கு வந்த ஹீரோயினோ நொண்டிக்கிட்டு அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கா. வந்து நேரா டெல்வருக்கு தான் கால் பண்றா. இப்ப டெல்வரும் கால் எடுத்து பேசுறான். நீங்க சொன்னபடி செஞ்சேன், ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நான் என்ன சொன்னேன், நான் எதுவுமே சொல்லலையே, நான் இங்கிருந்து வந்ததுல இருந்து உனக்கு பல தடவை கால் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா லைனே போகல, இப்பதானே உங்க கூட பேசுறேன் அப்படி சொல்ல ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என்கிட்ட நீங்க பேசுனீங்க அப்படின்னு ஹீரோன் திரும்ப திரும்ப சொல்றா. டெல்வருக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே இப்ப கால வை அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயினோ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கவும் அப்பதான் டெல்வரும் பேஸ்மெண்ட்டுக்கு போ, அங்க ஸ்டோரேஜ் ரூம்ல டேப்ஸ் இருக்கு, அதை கண்டுபிடி, அதுல எல்லாமே இருக்கு, அதுபடி பண்ணு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே காலம் கட் ஆயிடுது. ஆனா இன்னும் லைன்ல இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்ப டெல்வரும் டவுன் ஸ்டேர்ஸ்ல இருக்கிற ஸ்டோரேஜ் ரூமுக்கு போ, அங்க ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், அதுல இருக்கிற மாதிரியே பண்ணு, அது மட்டும் இல்லாம உன் உடம்புல அந்த எம்பால்மிங் பண்றதுக்கான அந்த லிக்விட ஏத்திக்க, அதுக்கப்புறம் ஒன்னு நீயே எரிச்சுக்க அப்படின்னு. இப்ப டெல்வரோட வயசு ஹீரோனோட அப்பாவோட வயசா மாற ஆரம்பிக்குது. ஹீரோனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இப்ப பேசுறது பேய் தான் அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெல்வர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே காலம் கட்டரிச்சு போல, அதுக்கப்புறம் அந்த பேய் தான் பேசுது போல. இருந்தாலும் டெல்வர் சொன்னது உண்மையா தான் இருக்கும், அந்த டேப்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்துல ஹீரோன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த என்டிட்டி இருக்குல்ல அது கதவுக்கு பின்னாடி நின்றுகிட்டு கண்ணாடி வழியா ஹீரோனை பாத்துக்கிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் தான் முடிவு பண்ணபடி பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ரெக்கார்டிங்ஸை தேட ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல அந்த ரெக்கார்டிங்ஸை தேடி எடுக்கிறா. அதே நேரத்துல அங்க இருக்கிற பொருட்கள்லாம் தானா விழுந்து உடைய ஆரம்பிக்க இவளும் பயந்துகிட்டு வேகமா அதை எடுத்துக்கிட்டு மேல ஓடி வந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோ அந்த ரெக்கார்டிங்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரு டிவில போட்டு பாக்குறா. அந்த ரெக்கார்டிங்ஸ்ல டெல்வர் தான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது அந்த பேயை நரகத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த சிம்பிள்ஸ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும், இதை எரிச்சு அதை கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டு வந்து இந்த அந்த ரவுண்டா ஒரு பொருள் இருக்கும்ல அதை காட்டி இதுல வச்சு
அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற அந்த பாடியில பொசஸ் செய்யப்பட்ட ஒரு பொண்ணோட உடம்பு எடுக்கப்பட்ட இந்த ரத்தத்தை செலுத்தணும். அதுக்கப்புறம் இத மேல வச்சு அந்த பணத்தை எரிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி எம்பம்பிங் பண்றதுக்கு நம்ம ஏத்துவோம்ல லிக்விட், அதை கண்டிப்பா ஏத்தி ஆகணும். அதை ஏத்தினா மட்டும்தான் அந்த டீமனை அந்த உடம்புக்குள்ள அடைக்க முடியும். இல்லைன்னா எரிக்கிறதுக்கு முன்னாடியே அது எஸ்கேப் ஆயிரும். இதுதான் ஒரே வழி. இது மூலமா தான் அதை தடுக்க முடியும். எனக்கு வேற வழி தெரியல. பொசஸ் பண்ணப்பட்ட இந்த பொண்ணோட உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து ஃபியூச்சருக்கு தேவையான ரத்தத்தை நான் சேமிச்சு வச்சிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட உடம்புல இருந்து ரத்தத்தை எடுக்கிறான். அந்த பொண்ணை ஒரு பாக்ஸ்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கான். அதாவது அந்த பொண்ணத்தான் அந்த என்டிட்டி பொசஸ் பண்ணிருக்கும் போல. அந்த என்டிட்டி வெளியில தப்பிச்சு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை அடைச்சு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் டெல்வரோட நோட்ஸ் எடுத்து பார்த்துட்டு அந்த சிம்பிளுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு இந்த நேம் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஸ்ட்ரிப்பை எரிச்சு ஒரு சிம்பிளை கண்டுபிடிச்சு அதை அதுக்கான இடத்துல பிக்ஸ் பண்றான். இப்படி அவ கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பெண்ணோட உருவத்துல வந்த அந்த பேயும் ஹீரோனை கழுத்து நெரிச்சு கொல்ல பாக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உருவம் காணாம போக அதுக்கப்புறம் ஹீரோன் மறுபடியும் இன்னும் சில சிம்பிள்ஸை தேட ஆரம்பிக்கிறா. அப்படி அவ தேடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவ ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஓட்ட வழியா அந்த பக்கமா பார்க்கும்போது அவ அந்த ரெக்கார்டிங்ல பார்த்தால ஒரு பொண்ணை அடைச்சு போட்டிருப்பான்ல டெல்வர், அந்த இடத்துல இருக்கா. அந்த பொண்ணு என்னை காப்பாத்து அப்படின்னு பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. டெல்வரும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து ரத்தத்தை எடுக்கிறது இவளுக்கு விசுவல்ஸா தெரியுது. அதனால எப்படியோ உடைச்சுக்கிட்டு வெளியில வந்துடுறா. அப்படியே ஒரு சிம்பிளா ஹீரோனை கண்டுபிடிக்க அது எல்லாத்தையுமே அந்த என்டிட்டி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. கடைசியா ஒரு சிம்பிள் கண்டுபிடிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூமுக்கு போக அங்கதான் அந்த சிம்பிள் இருக்கு. அதை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கதவு லாக் ஆகி எல்லா பைப்பும் திறந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல நிரம்ப ஆரம்பிக்குது. ஹீரோனோ அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. மேல ஏறி பாத்துக்கிட்டு இருக்கும்போது வழுக்கி விட்டு அப்படியே கீழே விழுந்துடுறா. தலையில அவளுக்கு அடிபட்டுருது. அவளுக்கு அடிபட்ட உடனே அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இப்ப ஹீரோனுக்கு அடிபட்ட மாதிரிதான் ஹீரோனோட அப்பாவுக்கும் அவரும் தலையில அடிபட்டு இறந்து போயிருப்பார் போல. அதை காட்டிட்டு ஹீரோயின் ஒரு இடத்துல ட்ரக்ஸ் எடுத்துட்டு அப்படியே மயங்கி போய் கிடக்குறா. அவளை தேடிக்கிட்டு ஹீரோனோட அப்பாவும் அங்க வந்து அவளை பார்த்துட்டு பதறி போயிட்டு அவளை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு தெரியாம யாரையாவது உதவிக்கு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு அங்க இருந்து போற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இங்க ஹீரோயின் சுயநினைவுக்கு வந்துடுறா. அதுக்கப்புறம் எல்லா சிம்பிள்ஸையும் அதுல அடுக்குனதுக்கு அப்புறம் நடுவுல இருக்கிற அந்த இது மாறி அந்த டீமனோட ஹவுஸ் நேம் நல்லா தெரியுது. அதே நேரத்துல அந்த பெட்டிக்குள்ள அடப்பட்டிருக்கால வேலரி, அவ பயங்கரமா என்னை காப்பாத்து அப்படின்னு கத்துற சத்தம் ஹீரோனுக்கு கேட்க ஹீரோனுக்கு மனசே கேட்கல. அதனால நேரா அங்க போய் பாக்குறா. அந்த பொண்ணு ஹீரோனை பார்த்துட்டு என்னை காப்பாத்து அப்படின்னு கத்த ஹீரோனு கிட்ட போயிட்டு அந்த பூட்டை உடைக்கலாம் அப்படின்னு பாக்குறா. அப்ப அந்த பொண்ணு கொஞ்சம் வினோதமா கத்துறத பார்த்த உடனே பயந்து போயிட்டு இது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு முதல்ல நமக்கான வேலையை முடிப்போம் அப்படின்னு நேரா ஃப்ரீசர் ரூமுக்கு போயிட்டு ஒரு பணமா எடுத்து பார்த்து எந்த பணம் சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு பணத்தை தேர்ந்தெடுத்து அதை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து கட்டி போடுறா. அந்த பணமும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. அந்த வட்ட வடிவிலான அந்த பொருளை அது மேல வச்ச உடனே அது அப்படியே அடங்கிடுது. அதுக்கப்புறம் ஹீரோனோ டெல்வர் அந்த ரெக்கார்டிங்ல சொன்ன மாதிரி அந்த ப்ரொசீஜரை ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த பேயும் ஹீரோனை டைவர்ட் பண்ற மாதிரி இதை பண்ண சரியா அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா ஹீரோயின் பண்ண அது ஒர்க் அவுட் ஆகுது. அதோட தலையில ஒரு சிம்பிளும் தெரிய இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோனோ எல்லாத்தையுமே பண்ணி முடிச்ச உடனே வேகமா அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு எரிக்கிற இடத்துல வச்சு எரிச்சிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாவே வெளியில வந்துகிட்டு இருக்கும்போது என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்துற சத்தம் ஹீரோனுக்கு மறுபடியும் கேட்க அதனால பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அவளை காப்பாத்தல அப்படின்னு கதவை திறந்தா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கீழே அந்த என்டிட்டி இன்னும் இருக்கு. அதை பார்த்த ஹீரோனும் பயந்து போயிட்டு இன்னும் இது முடியலையா அப்படின்னு கேட்க அப்ப ஹீரோனுக்கு பின்னாடி ஹீரோனோட அப்பாவோட உருவத்துல இருக்கிற அந்த பேய் இது எப்பவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அப்படி தள்ளி விட படிக்கட்டு வழியா கீழே விழுந்து ஹீரோன் அப்படியே மயங்கிடுறா. பக்கத்துல இருக்கிற அந்த வெள்ளை கலர் பேயும் அப்படியே கிட்ட வருது. அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஹீரோனோட அப்பா யாரையாவது உதவிக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது இந்த கொடூரமான என்டிட்டி அங்கேயே இருந்திருக்கு. அது அங்கிருந்தே ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்கு. அந்த என்டிட்டியை பார்த்து பயந்து போன ஹீரோனோட அப்பா கால் தவறி விட்டு கல்லுல தலை அடிபட்டு அப்படியே இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஹீரோனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருக்கு. அவளும் இறந்து போன தன்னோட அப்பாவை பார்த்து கத்தி கதறி இருக்கா. அப்படியே கட் பண்ணி இங்க ஹீரோனுக்கு மயக்கம் தெளிய மேல பார்த்தா படியில இருந்து ஹீரோனோட அப்பா இறங்கி வந்துகிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இது உண்மையான ஹீரோனோட அப்பாவோட ஆவிதான். அவர் வந்து ஹீரோனை மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறாரு. உன்னால எல்லாமே முடியும், எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்னு. நீ என்ன கொன்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்ற உடச்சினே இருக்காத, அதுதான் உன்னை கீழே கொண்டு போகுது. அந்த என்டிட்டி அதைத்தான் யூஸ் பண்ணிக்குது. நான் இறந்து போயிட்டேன், அதை அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்னு அவனு சொல்ல அப்படியே ஹீரோன் டக்குன்னு ஒரு ஸ்ட்ரெச்சர்ல இருந்து எந்திரிக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணு தன்னை காப்பாத்த சொல்லி கத்துற சத்தம் ஹீரோனுக்கு கேட்க சரி இந்த பொண்ணை போய் காப்பாத்தல அப்படின்னு அங்கே போயிட்டு
அந்த பூட்டை உடைச்சு அந்த பொண்ணை வெளியில கொண்டு வரா. அந்த பொண்ணோட உடம்பு முழுக்க காயங்களா இருக்கு, பார்க்கவே கொஞ்சம் அருவருப்பா தான் இருக்கு. அந்த பொண்ணு அழுதுகிட்டு ஹீரனை கட்டி பிடிக்க எல்லாம் சரியாரு அப்படின்னு அந்த பொண்ணை ஹீரனை சமாதானப்படுத்துறா. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரனை அம்மிக்கு இருக்க பிடிக்க ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பை அந்த பொண்ணு சிரிக்கிறா. பார்த்தா அது அந்த பேய் தான். அந்த பொண்ணை பொசஸ் பண்ணிக்கிற அந்த பேய் டெலிவர் பூட்டினதுனால வெளியில வர முடியாம தவிச்சிருக்கு. ஹீரனை ஏமாத்தி இப்ப வெளியில வர வச்சிருக்கு. நீ ஒரு முட்டாள் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. டக்குனு எங்க இருந்தோ எப்படியோ டெல்வர் இங்க வந்து தன்னோட உடம்புல அவன் வரைஞ்சிருக்காத சிம்பிளை காட்டி அந்த பேய மறுபடியும் அதுக்குள்ள அடைச்சிடறான். ஹீரன் இப்ப டெல்வரை பார்த்தும் பயப்படுறா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பயங்கரமா கத்த, மேல வா உனக்கு நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு ஹீரனை கூட்டிக்கிட்டு மேல போறான். அடுத்த சீன்ல ஹீரன் கிட்ட ஹீரோவும், உன்னை நான் தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது, ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருமே தனியா தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அவ வேலரி கிடையாது, அவ எப்பவே இறந்து போயிட்டா. இப்ப இருக்கிறது அவளை பொசஸ் பண்ண அந்த பேய் தான் அப்படின்னு டெல்வரும் சொல்ல, இப்படியேதான் அதை அங்கேயே அடைச்சு போட்டு வச்சிருக்க போறீங்களா அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, அதுக்கு டெல்வரும் அவளோட ரத்தம் தான் அந்த ரீஏஜென்ட், அது மூலமா தான் அதை கட்டுப்படுத்த முடியுது. அவளை என்னால கொல்லவும் முடியாது, அதை வச்சுதான் நானும் உயிர் பிழைச்சுக்கிட்டு இருக்கேன். அதை உன்னாலையும் யூஸ் பண்ண முடியும், நீயும் உயிர் பிழைச்சு வாழலாம். அவ மட்டும் இங்க ஒருத்தி கிடையாது அப்படி சொல்ல, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஹீரோன் கேட்க, உன்ன மாதிரி அவள மாதிரி நிறைய பேர் இங்க இதே எக்ஸ்பீரியன்ஸ இதே கொடுமைகளையும் டார்ச்சரை அனுபவிச்சிருக்காங்க. அவங்களும் அது மாதிரி மாறிடுறாங்க. அவங்க அதுக்கப்புறம் மனுஷனாவே இருக்க மாட்டாங்க. நான் பல வருஷமா இது எல்லாத்தையுமே சரி பண்ணதான் நினைச்சேன், ஆனா என்னால தடுக்க மட்டும்தான் முடிஞ்சு, இதை சரி பண்ண முடியல. அந்த பொண்ணோட ரத்தத்தை வச்சு அதுக்கப்புறம் யாருமே சாகாம பாத்துக்கிட்டேன். அது கொடுமையான விஷயம்தான். அந்த கொடுமையான விஷயத்தை வச்சு இன்னொரு கொடூரம் நடக்காம தடுத்தேன். ஆனா நீ கொஞ்சம் வித்தியாசமா இருக்க. நம்ம 2 பேரும் சேர்ந்தா இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்ல, இல்ல என்னால இது முடியாது, என்னால இதுக்கு வர முடியாது அப்படி சொல்லிட்டு ஹீரன் அங்கிருந்து போக பார்க்க, அதுக்கு டெல்வரும், இது ஒன்னும் புனித போர் கிடையாது, நான் இதை பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் 200 நாள் உயிர் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இது எல்லாமே சர்வைவல்காக தான். உனக்கும் அதே தான். நீ வெளியில போலாம், ஃப்ரீயா இருக்கலாம், ஆனா இந்த வீட்டுல இருக்கிற அந்த கொடூரமான பேய் உன்னை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான். அதுங்க இங்க உன்னை கொண்டு வர என்ன வேணா செய்யும். இத நான் வாழ்க்கை ஃபுல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது நம்மளை விட்டு போகாது. அதோட நம்ம வாழ பழகணும். அதை எப்படி செய்யறது அப்படின்னு ஹீரன் கேட்க, என்னோட இரு, எல்லாத்தையும் கத்துக்க. அது நம்மளை கண்ட்ரோல் பண்ண விடாம நம்மள நாமளே ஸ்ட்ராங் பண்ணி அதை விட பலமானதா மாறணும் இப்படி டெல்வர் சொல்லவும், நீங்க சொல்றத பார்த்தா கடைசி வரை நான் சுதந்திரமாவே இருக்க முடியாது போல அப்படின்னு ஹீரன் சொல்லவும், அதுக்கு டெல்வரும், அது சரிதான், ஆனா உன்னால ஃப்ரீயா வாழ முடியாது, ஆனா பயம் இல்லாம வாழ கத்துக்கலாம் இப்படி டெல்வர் சொல்லவும் ஹீரன் யோசிச்சு பாக்குறா. அதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவும் எடுக்காம கதவை திறந்துகிட்டு அப்படியே வெளியில போக, வெளியில நிறைய சின்ன பசங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதை ஆசையா ஹீரனும் பார்த்துட்டு அப்படி நேரா பார்க்க, அந்த என்டிட்டி அவளுக்கு முன்னாடி இன்னும் நிக்குது. அவ கண்ணுக்கு அது தெரியுது. அதை பார்த்து ஹீரனுக்கு ஒரு நிமிஷம் ஜெர்க்காயிருது. இது நம்மளை விடாது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரனும் மனசு மாறி மறுபடியும் அந்த மார்ச்சுரிக்கே போயிடுறா. அந்த என்டிட்டியும் அவளை பார்த்தபடியே இருக்கு. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ்.